தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ரொம்ப பெரிய கனவு ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. பட் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா ஜெனரேட் ஆகிடுச்சு அப்படின்னா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய கொஷின் இருக்கும். இதில் மேஜர் இஷ்யூவே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். கையில் கண்டிப்பாக பணம் இருக்காது, பட் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற கனவு மட்டும் இருக்கும். இதுக்கும் இந்த வீடியோவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பாலும் யாரும் பண்ணாத ஒரு பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளி வியாபாரம். நம்ம வீட்டுக்கு தேவை அதிகமாக இருக்கும். பட் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது இதோட செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஒரு ப்ராடக்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம், அதிகமாக பயன்படுத்துகிறோம். பட் இதுக்கான சேல்ஸ் பார்த்தீங்க, இது நமக்கு வியாபாரம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், புளி வியாபாரம் பண்ணுறவங்க, பூண்டு, வெங்காயம் வியாபாரம் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க. தெருவோரங்கள்லாம் விற்றுட்டு வருவாங்க, வண்டிகள்லாம் வச்சு விற்பாங்க, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு விற்பாங்க. பட் இந்த புளியம்பழம் விற்கிறவங்கள நீங்கள் மேக்ஸிமம் பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இதை சேல் பண்ணுறவங்க ரொம்ப ரேர். நீங்கள் புளி வியாபாரம் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ சீக்கிரம் கண்ணுக்கு படமாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே பயன்படுத்துகிற ப்ராடக்ட் தான். ஆனால் இதோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கம்மி. எல்லாருமே அதிகமாக தேவைப்படுது, பட் ப்ரொடக்ஷன் கம்மி. இதனால் என்ன ஆகுதுன்னா, நீடும் அதிகமாகுது, நாளுக்கு நாள் இதோட விலை அதிகரிக்குது. தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி அப்படிங்கிறது இந்தியாவோட ரொம்ப பெரிய மார்க்கெட், அதான் 2வது பெரிய மார்க்கெட் புளி ட்ரேட் பண்ணுறதுல. இங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டே ரன் ஆகிட்ருக்கும். பிப்ரவரிலேருந்து ஜூன் வரைக்கும் மார்க்கெட், ரொம்ப பெரிய மார்க்கெட் ரன் ஆகும். ஸோ நம்ம புளி வியாபாரத்தை ஹோல்சேலில் பண்ணிகிட்ருக்கோம், தென் ரீட்டெயிலில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஒரு புளி வியாபாரம் பண்ணணும், புளி நான் சேல்ஸ் பண்ணணும், ட்ரேடர் ஆகணும், புளி ட்ரேட் பண்ணணும்னா இருக்கணும், நான் ஒரு 10,000 தான் என் கையில் இருக்குது, இல்லை அதிகபட்சம் என்கிட்ட ஒரு 50,000 தான் முதலீடு இருக்குது, நான் இதுலேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹோல்சேல், ரீட்டைல் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் கொஞ்சம் சக்சீட் ஆகணும், நான் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் மினிமம் எங்ககிட்ட 4,000 ரூபாயிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மினிமம் 4,000 ருபீஸ்லேருந்து நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் தாராளமாக வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் நான் எடுத்த உடனே நான் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. ஸோ நான் அதிகபட்சம் என்கிட்ட ஒரு 4,000 5,000 ரூபாயில் தான் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக அந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணலாம். இது கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புளியோட தேவை இருக்கிறவங்க, புளி வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹோல்சேல், ரீட்டைல் என்ன பர்பஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக யூடியூப் கமெண்ட்ஸில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. புளியோட தேவை இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.